நாடாளுமன்றத்தில் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தங்க தமிழ்ச்செல்வன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டிலேருந்து எழுப்புனாங்க. வணக்கம் சார். எழுப்பிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு டிஷர்ட் அணிஞ்சு போயிருக்கிறீங்க, திசை திருப்புறதுக்காக தான் நீங்க டிஷர்ட்லாம் அணிஞ்சிட்டு போறீங்க, டெய்லி வெளியில போராட்டம் பண்றீங்க அப்படிங்கிறாரு தங்க வரதராஜன். முதல்ல மேடம் ஒன்ன புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பாராளுமன்ற தொகுதி வரையறை செஞ்சு தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைக்க போறாங்கன்ற செய்தியை சொல்றாரு. அதுக்கு உள்துறை அமைச்சர் நீ சொன்ன மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு போனாரு. நாங்க குறைக்க மாட்டோம், வேண்டிய தொகுதி கிடைக்கும்ன்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு. தங்க வரதராஜனுக்கு சொல்றேன் நானு, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி கூட இருக்காங்க, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எத்தனை செய்தியை கேட்டுக்கிட்டு அவர் ஒரு செய்தியை வெளியில சொல்ல முடியும்? பொதுவா நான் பேசுறது மாதிரி மற்றவங்க பேசுறது மாதிரிலாம் சொல்லிட முடியுமா? மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறீங்க, தென் மாநிலங்கள்ல குறி வச்சு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு பிஜேபிக்கு எங்க தொகுதிகளை குறைக்க பாக்குறீங்க. உங்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை கொடுக்க போறீங்க, கண்மூடித்தனமா செய்ய போறீங்க. அதுக்காக நாங்க கண்டிச்சு இன்னைக்கு சார் 10ஆம் தேதி பார்லிமெண்ட் நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம், பதாகையை வெளியே போராட்டம் பண்றோம். ஒரு செய்தி அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பாராளுமன்றத்துல நாங்க தொகுதி வரையறை இப்ப இல்ல, அப்படியே நடந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முறைப்படி ஜனநாயகப்படி நடத்துவோம். 2 வார்த்தை 2 நிமிஷம் சொல்லி முடிங்க. ஏன் சொல்ல பயக்கிறீங்க? உள்துறை அமைச்சர் இங்க சொல்லிட்டு போனாரே, அதுலயோடய அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. அவர் தான் சொல்லிட்டாருல, அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு, குறைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உள்துறை அமைச்சரே சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறாரு தங்க வரதராஜன். உங்க பேச்ச நம்ப முடியலன்றதானே எங்களுடைய வாதமே. விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டம் கொண்டு வந்தீங்க. ஒரு வருஷம் அந்த 1 கோடி விவசாயிகள் போராடினா டெல்லியில கொடுமையான செய்தி என்னண்டா, வெயில் அடிச்சாலும் கொடுமையா இருக்கு, பனி பெஞ்சாலும் கொடுமையா இருக்கு, மழை பெஞ்சாலும் கொடுமையா இருக்கு, காத்து அடிச்சாலும் கொடுமையா இருக்கு. அந்த இக்கட்டான நிலையில 1 கோடி விவசாயி போராட்டம் பண்ணி அதை தடுத்தால. கடைசியில நீங்க என்ன சொன்னீங்க? நான் சாதாரண சட்டம் தான் கொண்டு வந்த முடியும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். அது எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இப்படிதான் வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வர போறீங்க, வேணாம்னு சொல்றோம் நாங்க. வேண்டாம் கொண்டு வந்து நிறைவேற்ற போறீங்க. உங்களுக்கு மிருகப்பலம் இருக்கிறதுனால இப்படி ஒவ்வொரு செயலையுமே எதிர்கட்சியில முடக்க வேணும்னு தான் பிஜேபி நினைக்கிறதே தவிர தார்மீக அடிப்படையில பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க தங்க வரதராஜன். அதாவது இந்த தொகுதி வரையறையை மறைக்கிறதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம பனியன் மேல சாக்கு போட்டு நீங்க அவங்களை வெளியேற்றுறீங்கன்ற செய்தியை சொன்னீங்க. அதே உண்மை இன்னைக்கு நடந்தது. அவரு ஜென்ராம் சார் பத்திரிகையாளர் சொன்னது மாதிரி எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு? வடநாட்டை சேர்ந்த எம்பிக்கள் கொண்டை கட்டிக்கிட்டு உத்தராச மாலையை போட்டுக்கிட்டு சிவப்பு துட்டை போட்டுக்கு வரீங்களே, அது எந்த சட்டத்துல சொல்லுச்சு? அதுக்கு மட்டும் பண்றீங்க. நாங்க டிஷர்ட்ல என்ன பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வைத்து தகவ போறோம் இருந்தோம். ஜனநாயக முறைப்படி அது அதீத வார்த்தையாச்சு நீங்க சொல்றதெல்லாம். உண்மை நான் சொல்றது ஆதங்கத்துல சொல்றேன். நானு ஒரு ஜனநாயக முறைப்படி தொகுதி வரையறை பண்ணுங்க, போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெள்ளம். இந்த வாசம் என்ன தப்பு இருக்கு? இதுக்கே நீங்க கண்டிக்கிறீங்க? இன்னைக்கு ஃபுல்லாவே சபை நடக்கல. நான் தொகுதி எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்றாங்களே, 40 எம்பிக்கள் சேர்ந்து இன்னைக்கு முழுவதும் சபை நடத்த விடாம பண்ணமே, இது சாதனை இல்லையா எங்களுக்கு? நாங்க கேட்ட கோரிக்கை பேசுறதுக்கு முடியலையே பிஜேபினால. அவர் ஜென்ராம் சார் சொன்னது மாதிரி நாங்க என்ன டீ சாப்பிடுறதுக்கா டெல்லிக்கு வரோம்? சபையில நான் இன்னைக்கு 4வது தடவை பேசியிருக்கேன். ஒருவேளை அந்த கேள்வி எல்லாரும் கேக்குறாங்கன்னு இன்னைக்கு நீங்க சபையில பேசிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்கல்ல, அதுவும் அந்த விமர்சனமும் உங்களை நோக்கி வரதானே செய்யும். இல்லம்மா, 4வது தடவை 2 கூட்டத்தொடர்ல 4 தடவை பேசியிருக்கேன். நான் பேசின பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், ரயில்வே அமைச்சரா இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்ஸா இருக்கட்டும், யாருமே இதுவரைக்கும் ரிப்ளை இல்லையே, பதில் இல்லையே. பிறகு எங்களை பேச வைக்கிறீங்க. எங்களுக்கு ஆதரவு வருமா வராதா? 40 பேர் திமுக கூட்டணி வரலாறு. தளபதி அண்ணன் தலைமை செய்தி கூட்டணியில திமுக இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய வரலாறு. அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல பிஜேபி? கொடுக்கலையே.
எங்க போராட்டத்தை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது? இதை நாங்க மறுபரிசீலனை தொகுதி மறுவரையை வந்து நாங்க எடுத்து பேசாட்டி, தமிழ்நாடு முதல்வர் எடுத்து பேசாட்டி சத்தியமா வந்து இதை கொண்டு வந்து தென் மாநிலங்களுக்கு உண்டான தொகுதியை குறைப்பாங்க, வடநாட்டுல தொகுதிகளை அதிகமாக்குவாங்க. ஏங்க 543 பேர் எம்பிக்கள் மொத்தம், எதுக்குங்க 850 பேருக்கு சேர்ப்பு போட்டீங்க இப்ப புது பார்லிமெண்ட்ல? இது யார கேட்டுக்கு போட்டீங்க? யார கேட்டுக்கு போட்டீங்க? இந்த மாதிரி நாங்க கூட்ட போறோம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுதானே இன்க்ரீஸ் பண்ணும்போது தேவைப்படும், அப்ப கட்ட முடியாதுல்ல, அதனால கட்டும் போதே சேர்த்து கட்டி வச்சிருக்கோம். ஒரு தொலைநோக்கு பார்வையிலன்னு ஒரு பார்வை இருக்காது அதுக்குள்ள? கட்டி வைங்க, சேர போடாதீங்கன்ற. 543 பேருக்கு சேர போட்டுட்டு வெளியில பிளாங்கா விடு, தேவைப்படும் போது சேர போட்டுக்கிறீங்க. இப்ப சேர போடுறீங்க, அப்ப ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கல்ல நீங்க. அதை கண்டுபிடிச்சுதான் தமிழ்நாடு முதல்வர் என்ன தளபதி ஸ்ட்ராங்கா ஆப்போசிட் பண்றாரு. 60 கட்சியை கூட்டி தீர்மானம் போட்டாரு. இன்னைக்கு தென் மாநில இந்தியா முழுக்க இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சரை கூட்டு நான் 22 கூட்டம் போடுறாரு. எதுக்கு பயக்கிறீங்க? எங்க மேல தப்பு இருந்தா நடவடிக்கை எடுங்க. ஜனநாயக முறைப்படிதான் நாங்க போராடுறோம். ஜனநாயக முறைப்படி போராடுறதுங்கிறது, ஒரு நாளைக்கு கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தை வெளிப்படுத்துறீங்க, ஒரு நாள் வெள்ளை சட்டையோட போராட்டம் பண்றீங்க, ஒரு நாள் டிஷர்ட் ஸ்கார்ஃப், இப்படி போராட்ட வடிவம் தொடர்ந்து மாறிக்கிட்டே தினமும் ஒரு போராட்ட வடிவம் வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? தீர்வு பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரி தொகுதி மறுபரிசீலனை பண்ணும்போது நிச்சயமா வந்து தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாம நாங்க நடத்துவோம் சொன்னா போதும், நாங்க விட்டுருவோம், போராட்டத்தை விட்டுருவோம். எங்களுக்கு பயமே உங்களை வச்சுதான் பயம். நீங்க நிச்சயமா அந்த மாதிரி அதிகாரத்தை கையில் எடுத்து எங்க தென் மாநிலங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க. தங்கவரதராஜன் நேரம் தரேன் உங்களுக்கு, நான் நேரம் தரேன். அவர் பேசி முடிச்சோடனே உங்களுக்கு உங்க கருத்தை சொல்றதுக்கு நேரம் தரேன் நான். அண்ணனுக்கு முக்கியமான பாயிண்ட் நான் பதில் சொல்றேன். என்ன சொல்லுங்க, அதுக்கு சேர்த்து அவர் கேட்டுட்டே பதில் சொல்றேங்கிறாரு. இல்ல இதுதான் நடக்கிற நிலைமை. சொல்லுங்க, பேசுறானா நெறியால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அவர் கேக்குறாரு, சொல்லுங்க. அதாவது தெலுங்கானாவுல நரேந்திர மோடி சொன்னது என்ன? கடந்த தேர்தல்ல அதாவது காங்கிரஸ் வந்து மக்கள் துறை அடிப்படையில வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து இது மறுவரிசீலனை செய்ய வந்து முயற்சி செய்து இது நிச்சயமாக தென் மாநிலப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது நரேந்திர மோடி பாஜக என்பதை தங்கத்தமிழ் சொல்ல விரும்புறேன். அப்ப எந்த இடத்துல தென் மாநிலங்களுக்கு இது குறையக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு நரேந்திர மோடி பாஜக அரசாங்கத்தை பார்த்து வேண்டும் என்று திசை திருப்புவதற்காக நீங்கள் அனாவசியமா வைக்கிறீங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? நிச்சயமா பாராளுமன்ற உண்டு. நான் கேட்கின்றேன், நீங்க வந்து 234 தொகுதிக்கு நீங்க ஐயா கலைஞர் 2010 வந்து சட்டமன்ற கட்டினாலே 320 இடம் 320 சீட் இதுல அதுக்குள்ள அந்த மருத்துவமனையா போயிடுச்சு, வேற அதுக்குள்ள போகவில்லை சார். என்னைக்குமே எதிர்காலத்தினுடைய நோக்கத்தை வச்சுதான் பண்ணாங்களே தவிர நீங்க அது வரல. நம்முடைய விகிதாச்சாரத்தை பத்தி வந்து குறையாத கக்கரை பட்டு பாஜக குறையக்கூடாது என்பது பாஜக நினைக்குது. இல்ல தங்கவரதராஜன் இப்ப நாள் ஒத்துக்கிட்டாரு. எதிர்காலத்தை மனசுல வச்சு நாங்க தொகுதி வரையறை பண்ணுவோம்ன்றத ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவங்க வந்து பிஜேபியினுடைய எண்ணம் எதிர்கட்சிகளை அதிகாரத்தை கையில வச்சு இந்த மாதிரி இப்ப ஈடி ரைடு விட்டு ஏதாவது சொல்றீங்க, நீங்க பேசுறீங்க, எதுக்கு இப்ப பேசுறீங்க? இருந்தா சொல்லுங்க, குற்றம் இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க, எதுக்கு மிரட்டி பாக்குறீங்க? அதான் நாங்க முதல்வர் தளபதி சொல்றாரு, துணை முதல்வர் சொல்றாரு, எந்த பிரச்சனை இருந்தாலும் சட்டத்தை நாங்க நேருக்கு நேரம் சந்திக்க தயார் தானே சொல்றாங்க. நீங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு எத்தனை மாநிலத்துல எதிர்கட்சியில இந்த நாசம் பண்ணிருக்கீங்க? இப்படி ஈடி ரைடு விட்டு டெல்லியில இப்ப அரசாங்கம் போனது காரணமே உங்களுக்கு ஈடி ரைடு தானே. கெஜ்ரிவால் அரசாங்கம் போனது காரணமே. இப்படி அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாதீங்க. நான் சார் இன்னைக்கு பார்லிமெண்ட் நான் போய் இப்ப 2 மாசம் நடக்குது. பாரத பிரதமர் மொத்தம் 4 நாள் வந்திருக்காரு. கேட்டா வெளிநாட்டுல தான் டூர்ல இருக்காரு எப்ப பார்த்தாலும். நான் வாஜ்பாய் இருக்கும்போது ராஜ்யசபால எம்பியா இருந்தேன். அப்ப கொஸ்டின் அவர்ல இருந்து உட்காருவார் வாஜ்பாய், மரியாதையா இருப்பாரு, கொஸ்டினா கேட்பாரு.
எதிர்கட்சி எம்பிக்கள் பேசுறத கேட்பாரு. அதான் ஒரு பாரத பிரதமர் அடையாளம். இல்ல அதாவது தங்க தமிழ்ச்செல்வன், அதாவது இந்த பிரச்சனை இப்போது மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். மக்கள் தொகை கணக்கோட நீங்களே வைத்திருக்கிற காங்கிரஸ் வைத்திருக்கிற பிரதான கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில இந்த தொகுதி வரையறை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். ஆனால் இப்படிதான் செய்ய போகிறார்கள், இப்படிதான் இது நடக்கும், இப்படியான இடங்கள் குறையும் அப்படிங்கிற புள்ளிக்கு எந்த இடத்துல நகர்றீங்க? எதனால அவங்க உங்களை பேச அனுமதிக்கலன்னு பாக்குறீங்க? இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த மாதிரி டிஷர்ட் அணிந்த வாசகங்கள் உள்ளவங்க மேல சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க போறதா வரக்கூடிய செய்திகளை எம்பிக்கள் எப்படி பார்க்கிறீங்க? சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தாலும் சரி, பதவி விட்டு நீக்கினாலும் சரி, உரிமைக்காக போராடுறதுக்கு தயாரா இருக்கும். இவங்களை நம்ப தயாரா இல்ல, பிஜேபி நம்ப தயாரா இல்ல. அவங்க சட்டங்களை வச்சு எந்தெந்த எதிர்கட்சிகளை முடக்கணுமோ முடக்க பாக்குறாங்க. இன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் தளபதின்றதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்திய ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுல முதன்மையான தலைவர் அண்ணன் தளபதின்றதை நிரூபிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவதற்கு, இந்த பிஜேபி வீழ்த்துவதற்கு சரியான வியூகம் வகுக்கும். இனிமேல் கண்மூடித்தனமா நீங்க சட்டங்களை கொண்டு வர முடியாது. சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேரும் தயாரா இருப்போம். எந்த மாதிரி நான் இந்த ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை தவறா பேச முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. நெறியாளன்ற முறையில தவறா பேச முடியுமா? யாருமே பேசுறாரு சொன்னா அதுல உள்ள அர்த்தம் இருக்கு. சும்மாவெல்லாம் பேசிட முடியாது. அதான் புரிஞ்சுக்கிட்டு தான் மத்திய அரசு ரியாக்ட் பண்ணுது. அதுக்கு பதில் சொல்லாம, பதில் சொன்னா இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சு போகும். இல்ல 20 தொகுதி தமிழ் கைமா வரும், ஆந்திராவுக்கு 18 வரும், கேரளாவுக்கு 5 வரும் சொல்ல முடியல. காரணம் உங்களுடைய நோக்கம் தென் மாநிலங்கள்ல சீட்டை குறைக்கணும், வட மாநிலங்கள்ல எம்பிக்கள் சீட்டை கூட்டணும். வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கு. தென் மாநிலத்துல பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல. இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் தொகுதி வரையறை நீங்க கொண்டு வர்றீங்க. அத கடுமையா இருக்கிற முதல்வர் அண்ணன் தளபதி நாங்க நிரூபிச்சிருக்கோம். பேசுவோம் சார்.